Hi friends, நான் தான் உங்கள் சந்திரன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா Facebookல பார்த்தன ஒரு கண்டென்ட் தான். ஓகேங்களா? என்ன கண்டென்ட் அப்படினு பாத்தீங்கன்னா நமக்கு YouTubeல வந்து ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. நான் ஒரு ப்ரொபஷனல் Facebook நார்மல் Facebookஐ வந்து ப்ரொபஷனலோட மாத்தி அதில ஏர்ன் பண்ண முடியும்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டுருந்தேன். ஓகேங்களா? அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். செக் பண்ணி பாருங்க. பட் அந்த வீடியோல எனக்கு என்ன கமெண்ட் பண்ணியிருந்தார் அப்படினா ஃபேக்கா போடாதீங்க. Facebookல பார்த்தீங்கன்னா பேஜ்ல மட்டும் தான் ஏர்ன் பண்ண முடியும். ப்ரொஃபைல்ல ஏர்ன் பண்ண முடியாது. எதுக்காக நீங்க இந்த மாதிரி தவறான வீடியோ போறீங்கன்ற மாதிரி எனக்கு கமெண்ட் பண்ணிட்டார். ஓகேங்களா? அவருக்கு பத்தின இதுவும் நம்ம சப்ஸ்கிரைபரே Facebook ப்ரொஃபைல்ல வந்து அவருக்கு வந்து எனேபிள் பண்ணி அவர் ஏர்ன் பண்ண வச்சிருக்கேன். ஓகேங்களா? அவர் எவ்வளவு ஏர்ன் பண்ணியிருக்காரு இதுவரைக்கும் அப்படின்றதையும் நான் டிஸ்ப்ளே பண்றேன். ஃபுல்லா வீடியோ பாருங்க. ஸ்கிப் பண்ணாம அப்பதான் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டென்ட்டா இருந்தா மட்டும் தான் எலிஜிபிள் ஆகும்ன்றதை நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேங்களா? ஏன் அப்படினு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஒரு சில வீடியோஸோ இல்ல பொலிட்டிக்ஸ்ல வர வீடியோஸோ இல்ல எடிட் பண்றதோ இல்ல மத்த ஒரு மூவில வர கட்ஸோ இல்ல வேற ஒரு படத்தோட கிளிப்ஸோ எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு Facebook பேஜ் ஓபன் பண்ணியோ இல்ல அவங்களுடைய ப்ரொஃபைல்லே வந்து அப்லோட் பண்றாங்க. அதெல்லாம் பார்த்தனா வியூஸ் நல்லா மில்லியன் கணக்கு வியூஸ் நிறைய வியூஸ் போறதால ஃபாலோவர்ஸ்லாம் வந்து நிறைய இன்க்ரீஸ் ஆகி 30,000 ஃபாலோவர்ஸ் 50,000 ஃபாலோவர்ஸ் 15,000 ஃபாலோவர்ஸ் 5,000 ஃபாலோவர்ஸ் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ப்ரொஃபைல்லே வந்து எடுத்துறாங்க. ஓகேங்களா? நார்மல் Facebook பேஜ்லயே வந்து எடுத்துறாங்க. Facebookலே ஓகேங்களா? பேஜ் இல்ல பேஜே இல்லாம வெரி நார்மல் ப்ரொஃபைல்ல வந்து அவங்க இவ்வளவு ஃபாலோவர்ஸ்லாம் வந்து எடுத்து வச்சிருக்காங்க. பட் அந்த மாதிரி இருக்கவங்க பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களோட கிளிப்ஸோ இல்ல அடுத்தவங்களோட மூவிஸோ இல்ல மத்த காமெடியோ ஏதாவது எடுத்து யூஸ் பண்ணினா அப்படினா அதுக்கான மானிடைசேஷன் வந்து எலிஜிபிளே ஆகாது. ஓகேங்களா? சேனல்ல YouTube சேனல்ல எப்படியோ அதே மாதிரி இது மாதிரி அல்காரிதம் தான் இதுலயும். பட் நீங்க மத்தவங்களோட கண்டென்ட்டை எது எடுத்து யூஸ் பண்ணாலுமே நீங்க 1,00,000 ஃபாலோவர்ஸ் வச்சிருந்தா கூட ஏர்ன் பண்ண முடியாது. ஓகேங்களா? பட் நீங்க உங்களோட ஓன் கண்டென்ட்டா இருக்கணும். உங்களுடைய ஓன் கிரியேட்டிவிட்டியா இருக்கணும். உங்களுடைய கண்டென்ட் பட் நீங்க ஒரு சாங்ஸ் இல்ல இப்ப YouTubeலாம் பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு சாங் போறீங்க அப்படினா அதோட கிளிப்ஸை ரீல்ஸா எடுத்து போடலாம். அந்த மாதிரி உங்களோட வீடியோவோ இல்ல உங்களோட கண்டென்ட்டா இருந்து நீங்க எடுத்து Facebook பேஜ்ல போட்டீங்க அப்படினா உங்களால ஏர்ன் பண்ண முடியும். ஓகேங்களா? அதே மாதிரி நம்ம ப்ரொஃபைல்ல வந்து நான் ஓன் கண்டென்ட்டா வந்து நான் அப்லோட் பண்ணிட்டே வந்துட்டேன். என்னோட Facebook இருக்கு YouTube இருக்கு. அந்த YouTubeல போற கண்டென்ட்டை நான் நார்மல் ப்ரொஃபைல் பேஜ்லயே வந்து நார்மல் ப்ரொஃபைல்லே Facebook நார்மல் ப்ரொஃபைல்லே வந்து நான் அப்லோட் பண்ணிட்டு வந்துட்டேன். எனக்கு ஃபாலோவர்ஸ் பார்த்தனா 30,000 ஃபாலோவர்ஸ் வந்திருக்கு. நான் இதில ஏர்ன் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி क्वेश्चन வந்து கேட்டிருந்தாரு. நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் அவருடைய Facebook வந்து நான் எலிஜிபிள் பண்ணி அவருக்கு ஏர்ன் பண்ண கொடுத்திருக்கேன். ஓகேங்களா? அத பத்தி தான் நான் எப்படி பண்ணேன் அப்படின்றத சொல்றேன் ஃபர்ஸ்ட். அவரோட கண்டென்ட் பார்த்தீங்கன்னா அவருடைய ஓன் கண்டென்ட். ஓகேங்களா? அவரோட ரீல்ஸ் போட்டுருக்காரு, வீடியோஸ் போட்டுருக்காரு. பட் லைவ்ல நிறைய போட்டுருக்காரு வீடியோவும். பட் அவரோட இதுல பார்த்தீங்கன்னா எல்லாமே அவருடைய ஓன் கண்டென்ட் மட்டும் தான். ஓகேங்களா? ஓன் கண்டென்ட்டா இருந்தது. அவரோட ப்ரொஃபைல்ல நார்மல் ப்ரொஃபைல்ல வந்து நான் ப்ரொபஷனல் மோடா மாத்தி கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறம் அதுல வந்து ஒரு குறிப்பிட்ட இது இருக்கு. ஓகேங்களா? மானிடைசேஷனுக்கு எலிஜிபிள்னு சொல்லி ரூல்ஸ் இருக்கு. அந்த எலிஜிபிளுக்கான ரூல்ஸ் வீடியோவும் நான் ஆல்ரெடி YouTube சேனல்ல போட்டுருக்கேன். செக் பண்ணி பாருங்க. அத டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்கிறேன். அதையும் கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? மானிடைசேஷன் என்னென்ன ரூல்ஸ்ன்ட்டு அந்த ஃபாலோவர்ஸ் எல்லாம் ரீச் பண்ணி மானிடைசேஷன் எலிஜிபிள் ஆகி இருக்காரு. அவரோட இத வந்து தான் நாம இப்ப பார்க்க போறோம். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் மொபைல் ஓப்பன் பண்ணி Facebook வந்து ஓப்பன் பண்ணிங்க. Facebook ஓப்பன் பண்ணி நம்மளோட ஐடி தான் லாகின்ல இருக்கான்னு செக் பண்ணிங்க. நம்மளோட ஐடி தான் லாகின்ல இருக்குது. அந்த மேலே இருக்க கிளிக் பண்ணிவிட்டு இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ப்ரொஃபஷனல் மோடாக மாற்றினா இந்த மாதிரி ஆகும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஆகலை அப்படின்னா நீங்கள் கீழே ஸ்டார்ட் போர்டு இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்க. இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் மோடுன்னு இருக்கும் லாஸ்ட்டாக சர்ச்சு கீழே அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆன் பண்ணுறதுன்னு சொல்லும். இந்த ப்ரொஃபஷனல் மோட் எப்படி ஆன் பண்ணுற வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அதை செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இதை கிளிக் பண்ணி இதுமாரி ப்ரொஃபஷனல் மோடாக நார்மலாக இருக்கிறத வந்து ப்ரொஃபஷனல் மோடாக சேஞ்ச் பண்ணிட்டு அப்புறம் தான் மானிடைசேஷன் நம்ம செக் பண்ண முடியும். ஓகேங்களா? ப்ரொஃபஷனல் மோடாக மாற்றிட்டேன். இது எப்படி ஸ்டேட்டஸ் செக் பண்ணோம்னா அந்த வியூ ஆர்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நார்மலாக இருக்கிறது வந்து உங்களுக்கு என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்னு காமிக்கும். ப்ரொஃபஷனல் மோடாக மாற்றினா அந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து இந்த சீட் ஆஸ் போர்டு இருக்குல்ல அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த அபோட்டை கிளிக் பண்ணி அபோட்டில் இருக்கிறது எல்லாத்தையும் ஃபில் பண்ணுங்கள். ஓகேங்களா? எல்லா டேக்கையும் ஃபில் பண்ணிட்டு அப்புறம் சீட் ஆஸ் போர்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் காமிக்கும். இதில் மானிடைசேஷன் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி அந்த மாதிரி ஷோ ஆகும். இதில் எதெல்லாம் எலிஜிபிள் இருக்குது எது எலிஜிபிள்னு பாருங்கள். நான் இதெல்லாம் எலிஜிபிள் ஆகிடுச்சு. ஸ்டார் ஆல்ரெடி எனேபிள் பண்ணிட்டேன். பட் மீதி 2 எனேபிள் இருக்குது. அதை எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு பாருங்கள். இந்த நாட் வெயிட் அவைலபிள் இருக்கும். உங்களுக்கு ரீச் ஆகலை அப்படின்னா இது எல்லாமே நாட் வெயிட்டில் இருக்கும். உங்களுக்கு ரீச் ஆகி எல்லாமே இதாகிடுச்சுன்னா அந்த மாதிரி இதில் இருக்கும் எலிஜிபிள் இருக்கும். ஓகேங்களா? இப்போ நான் ஸ்டார் வந்து ஆல்ரெடி பண்ணிட்டேன். இப்போ ஆட்சன்ஸ் ஆன் ரீல்ஸ் வந்து எப்படி ஆன் பண்ணுறேன்னு பாருங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு கெட் ஷார்ட் கேட்கும். கெட் ஷார்ட் கொடுங்க. உங்களுடைய நேம் வந்து கேட்கும். நீங்கள் ஆல்ரெடி ப்ரொஃபஷனல் ஓப்பன் பண்ணும்போது இது இல்லை எனக்கு தேவை அப்படின்னா ஆட் நியூ ப்ரொஃபஷனல் கொடுத்துட்டு கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கண்ட்ரி கேட்கும். கண்ட்ரி என்னவோ அந்த கண்ட்ரி வந்து செலக்ட் பண்ணுங்கள். கண்ட்ரி வந்து செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பிஸ்னஸ் டைப் கேட்கும். என்ன பிஸ்னஸ் டைப்னா அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு இண்டிவிஜுவல் அந்த மாதிரி ப்ரைவேட்டாக என்னன்றதுக்காகவும் நம்ம இண்டிவிஜுவல் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க.
நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னே லீகல் ஃபர்ஸ்ட் நேம் ஓகேங்களா. உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம் என்னவோ அந்த மாதிரி இது பண்ணுங்கள். இது என்ன ப்ரூஃபில் இருக்கு முடியுங்க, நீங்கள் வச்சிருக்க உங்கள் ஆதார் கார்டு இருக்குன்னா அந்தமாரி ஆதார் கார்டில் கொடுங்க ஓகேங்களா. ஏன்னா அட்ரஸ் ப்ரூஃப் எல்லாமே கரெக்டாக கொடுத்தீங்கன்னா மட்டும் தான் இதை கம்ப்ளீட் பண்ண முடியும். பட் அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் நேம் எப்படி இருக்கோ ஒரு சில இதில் வந்து வெறும் நேம் மட்டும் இருக்கும், ஒரு சில இதில் வந்து இது இருக்கும். அதனால் நம்ம டேட் ஆஃப் பர்த்தும் அதேமாதிரி சேஞ்ச் பண்ணிங்க. நான் அது நேம் கொடுக்குறதுக்கு முன்னாடி டேட் ஆஃப் பர்த்தை கிளிக் பண்ணுறேன். வருஷத்தை கிளிக் பண்ணிவிட்டு மந்த்து அந்த மேலே இருக்குது பார்த்தீங்க ப்ரொஃபைல் மேலே அதை வந்து கிளிக் பண்ணி கூட வருஷத்தை கொடுங்க. கொடுத்துட்டு லாஸ்ட் நேம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் நேம், ஏன்னா ஆதார் கார்டில் வந்து நேமும் இருக்குது ஜி இருக்குது. அந்த மாதிரி இதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அட்ரஸ் கேட்கும் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு நேமு அடுத்து லாஸ்ட் நேமு கொடுத்ததுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் முடிஞ்சோன்னே அட்ரஸ் வந்து ஃபுல்லாக டைப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. உங்களுடைய ஆதார் கார்டு ப்ரூஃபில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி வந்து நீங்கள் அட்ரஸை ஃபுல்லாக டைப் பண்ணிக்கோங்க சரிங்களா. அட்ரஸ் கிளிக் பண்ணி அடுத்து சிட்டி என்னவோ அந்த சிட்டி கலெக்ட் பண்ணிங்க. அடுத்தது ஸ்டேட் என்னவோ அந்த ஸ்டேட்டு செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்து பின்கோடுக்கு அடுத்து உங்களுடைய மொபைல் நம்பர் ஓகேங்களா. மொபைல் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணிங்க. மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் இமெயில் ஐடி கேட்கும். மெயில் ஐடி வந்து உங்களுடைய ஃபேஸ்புக் மெயில் ஐடி கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பர்மனெண்ட் அட்ரஸு அதில் வந்து பேன் கார்டோடைய ஐடி இது அட்ரஸ் என்னென்னா பர்மனெண்ட் ஐடின்றது பார்த்தா பேன் கார்டோட பேன் கார்டு நம்பர் கேட்கும். உங்களுடைய பேன் கார்டோட என்ட்ரு பண்ணிங்க ஓகேங்களா. பேன் கார்டு நம்பர் வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா அந்த இது வந்து தேவையில்லை, நம்ம அது கீழே வந்து அண்டர்டிவின் இருக்கும், அதை டிக் பண்ணிவிட்டு அடுத்து நெக்ஸ்ட்டுன்றதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த ஸ்டெப்ஸ்க்கு போகும் ஓகேங்களா. அடுத்த ஸ்டெப்ஸ் போனோடனே இதில் அக்கௌண்ட் லிங்க் பண்ண சொல்லும். இதில் மேனுவலாக பேபாலாக இருக்கும். நம்ம மேனுவலாக பண்ணணும். பாஸ்புக் வச்சு பண்ணணும்னா மேனுவல் அக்கௌண்ட், பேபால் அக்கௌண்ட் இருந்தால் பேபால் கொடுத்துங்க. இப்போ நான் மேனுவல் தான், ஏன்னா நம்ம மட்டும் பாஸ்புக் தான் இருக்குது. அதை கிளிக் பண்ணிவிட்டு பேங்க் கண்ட்ரி என்ன கண்ட்ரியாக செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து அக்கௌண்ட் ஹோல்டர் நேம், உங்களுடைய அக்கௌண்ட்டில் உங்கள் நேம் எப்படி இருக்கோ அந்த மாதிரி டைப் பண்ணிங்க. ஒரு சில பேருக்கு வந்து இனிஷியல் முன்னாடி இருக்கும் இல்லை பின்னாடி இருக்கும், அந்த மாதிரி எப்படி இருக்கோ அதில் இருக்க மாதிரி ஹோல்டர் நேம் கொடுத்துங்க. அடுத்து சிப் கோடுக்கு முன்னாடி கீழே வந்து அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துக்கிறேன். சிப் கோடு நம்ம எப்படி எடுக்கணும் அப்படின்னா கூகுளில் போய்ட்டு உங்களுடைய பேங்க் நேம் போட்டு என்ன பிரான்ச்சோ அந்த பிரான்ச் போட்டு சிப் கோடு போட்டிங்கன்னா இப்போ ஆன்லைன்லேயே கிடைக்குது. ஒரு சில பேர் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் பேங்க்கில் தான் போய் ரெஃபர் பண்ணி வாங்கிக்கணும் ஓகேங்களா. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் வந்து ஆன்லைன்லேயே கிடைக்குது. இப்போதைக்கு முன்னதான் இல்லை, இப்போ கிடைக்குது ஆன்லைன்லேயே பார்த்து நான் சிப் கோடு வந்து என்ட்ரு பண்ணிக்கிறேன் சரிங்களா. சிப் கோடு அக்கௌண்ட் நம்பர் இது மட்டும் தான் கரெக்டாக பார்த்துங்க. ஐஎஃப்சி கோடு கிடையாது, சிப் கோடு அடுத்து அக்கௌண்ட் நம்பரு அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் கிளிக் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக லிங்க் இருக்குல்ல அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் ஓகேங்களா. அந்த லிங்க் பேபாலுக்கு இல்லை, அது லாஸ்ட் நெக்ஸ்ட்டுன்னு இருக்குது ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து ஐடி டேக்ஸ் வெரிஃபிகேஷனுக்கு அந்த மாதிரி ஸோ இது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றதும் பாருங்கள். ஆட் டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நார்மல் ஒரு க்ரோம்லேயோ இல்லை ப்ரௌசரில் போய் ஓப்பன் ஆகும். அதில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துட்டு லாகின் பண்ணுங்கள் சரிங்களா. லாகின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஷோ அப்படின்னு பாருங்கள். பட் நான் இப்போ லாகின் பண்ணுறேன். லாகின் பண்ணோடனே இந்தமாரி உங்களோட ஐடியான்னு கேட்கும். ஆமான்னு சொல்லி கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் அடுத்த இது ஸ்டெப்ஸ்க்கு போவோம் ஓகேங்களா. இப்போ கண்டினியூ கொடுத்தோன்னே நமக்கு வந்து அந்த டேக்ஸோட ஃபார்ம் ஓப்பன் ஆகும். வேறு ஒன்றும் இல்லை. இது என்ன பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ஆட்டோமேட்டிக் செலக்டில் இருக்குது. அது கீழே வந்து சிட்டிசனான்னு கேட்குறாங்க. சிட்டிசன் அமெரிக்க சிட்டிசன் கிடையாது, அது நோ கொடுத்து கீழே இருக்கிறதையும் நோ கொடுத்துரு, ரெண்டுத்தையும் நோ கொடுத்துட்டு அடுத்து வந்தீங்கன்னா இந்தமாரி காமிக்கும். இதில் வந்து உங்களுடைய கண்ட்ரி என்னவோ செலக்ட் பண்ணிங்க. இந்த கண்ட்ரி செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரி செலக்ட் பண்ணிக்கிறேன். கண்ட்ரி செலக்ட் பண்ணிட்டேன். அடுத்து டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இந்த ஃபுல் நேம் வந்து இப்படி இந்த நேம் அங்கே கொடுக்குறீங்களோ அதே நேம் தான் அங்கே லாஸ்ட்டில் கொடுக்கணும் ஓகேங்களா. இப்போ நான் ஃபஸ்ட்டு ஃபுல் நேம் கரெக்டாக பார்த்தீங்க, நான் இது பேன் கார்டில் இருக்கிற மாதிரி கொடுக்கணும். டேக்ஸில் வந்து பேன் கார்டில் இருக்க மாதிரி ப்ரூஃபில் இருக்க மாதிரி கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. அட்ரஸ் வந்து நம்ம நார்மலாக இது மாதிரி கொடுக்கலாம் ஓகேங்களா. இது அடுத்து வந்து அட்ரஸ் கேட்கும். இல்லை கண்ட்ரி செலக்ட் பண்ணி எல்லாத்தையும் கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி கேட்கும். அதில் திரும்பி நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இதில் வந்து பர்சன்டேஜில் 0 செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்து டிக்கை கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா சர்டிஃபிகேட்டில் இருக்க ஐடி ப்ரூஃப் உங்களோடதா அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ண சொல்லும். ஆமான்னு சொல்லிட்டு அந்த டிக்கை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட சிக்னேச்சர் கேட்கும். சிக்னேச்சர் வந்து ஃபஸ்ட்டில் கொடுத்தீங்கன்னா நேம் அந்த மாதிரியே நேம் டைப் பண்ணிங்க ஓகேங்களா. கரெக்டாக இருக்க டைப் பண்ணிவிட்டு கீழே டேட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்தமாரி ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். கரெக்டாக இருக்கான்னு ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சப்மிட் கொடுங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ரூவ் ஆகிடும். கம்ப்ளீட் ஆகிடுச்சு. கம்ப்ளீட் ஆனால் ஒரு ரீஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி கீழே செலக்ட் பண்ணிங்கன்னா டன்னான்னு கேட்கும். டன்னு கொடுங்க. டன்னு கொடுத்தீங்க அதே பேஜுக்கு வரும். திருப்பி நீங்கள் ஒரு ஸ்கொயரில் பண்ணிங்க அப்படின்னா ரீஃப்ரெஷ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ பாருங்கள் நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ரீஃப்ரெஷ் பண்ணோடனே என்ன வருதுன்னு பாருங்கள். ரீஃப்ரெஷ் பண்ணோடனே நமக்கு செட் ஆஃப் த கம்ப்ளீட் டன்னு வருது. டன்னு கொடுத்துருங்க. ஓகே ஆச்சா. இப்போ திரும்பி மானிட்டைசேஷனுக்குள்ளே போயிட்டு அடுத்தது என்ன இருக்குன்னு பாருங்கள். இப்போ ஆட்ஸ் அண்ட் ரீல்ஸ் கிளிக் பண்ணோடனே நமக்கு வந்துச்சு இது டாலரில் வந்து காமிக்குது ஓகேங்களா. இது வந்து எனேபிள் பண்ணியாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரீம் ஆட்ஸ். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வீடியோ கண்டென்ட்டுக்கான இது ஓகேங்களா. இப்போ நம்ம கெட் ஷர்ட் கொடுக்குறோம். கெட் ஷர்ட் கொடுத்துட்டு நேம் கேட்கும். நேம் நம்ம தான் இப்போ ஓப்பன் பண்ணல ஒரு இது ஓப்பன் பண்ணிட்டு அந்த மாதிரி ஷோ ஆகும். அதில் அந்த இதை செலக்ட் பண்ணி அப்படியே நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ரிவ்யூ ஆகும். இது வந்து ரிவ்யூ பார்த்தீங்கன்னா ஒரு 2 வீக்ஸ்க்கு அப்புறம் தான் இது ஓகே ஆகும் ஓகேங்களா. பட் இது எல்லாமே கரெக்டாக இருக்க அப்ளை பண்ணி முடிச்சிட்டிங்க. ஆட்ஸ்லையும் பண்ணிட்டோம், ரீல்ஸ்லையும் பண்ணிட்டோம்,
நம்ம வந்து நார்மல் வீடியோவும் எனேபிள் பண்ணிட்டோம். ஓகேங்களா, எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1 வீக் இல்லை 2 வீக் அப்புறம் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். நான் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 1 மந்த்துக்கு மேலே ஆயிடுச்சுங்களா. வெயிட் பண்ணுங்கள், நான் ஒரு 1 மந்த் 2 மந்த்துக்கு அப்புறம் வந்து ஓப்பன் பண்ணுறேன். இப்போ அதே பேஜை வந்து இப்போ நான் பேஜ் இல்லை ப்ரொஃபைல். ஓகேங்களா, நான் ப்ரொஃபஷனல் மோடாக மாற்றி எல்லாத்தையும் எனேபிள் பண்ணி வச்சுருக்கேன். பட் இதெல்லாம் ஷோ ஆனதுக்கப்புறம் எவ்வளோ டாலர் வந்திருக்குன்றது தான் காமிக்க போகிறேன். ஏன்னா 100% கண்டிப்பாக பண்ண முடியும், அதுக்கான இதுதான் இது. ஓகேங்களா, ஏன்னா பண்ண முடியும்னு சொன்னார்ல ப்ரொஃபைலில் பண்ண முடியுன்றது அந்த வீடியோ. ஓகேங்களா, இப்போ கிளிக் பண்ணி டாஸ்போர்ட் கொடுத்துறேன். டாஸ்போர்ட் கொடுத்தனே மானிட்டேஷன் வருது, எவ்வளோ ஃபாலோவர்ஸ் எவ்வளோ ரிவ்யூஸ் போயிருக்கு எல்லாமே வந்திருக்கு. கீழே ஸ்கொயர் பண்ணி மானிட்டேஷன் இருக்கும். மானிட்டேஷன் கிளிக் பண்ணிவிட்டு ஆர்ட்ஸ் அண்ட் ரீல்ஸ் ஃபஸ்ட்டு ஸ்டாரை கிளிக் பண்ணுங்கள். ஸ்டாரில் என்ன வந்திருக்கான்னு பாருங்கள். ஸ்டாரில் எதுவும் நம்ம கேனிங் வரல. ஓகேங்களா, அடுத்து கிளிக் பண்ணிவிட்டு ஆட்ஸ் அண்ட் ரீல்ஸ் அதில் கிளிக் பண்ணால் நம்மளுக்கு $12 வந்து ரீச் ஆயிருக்கு. ஓகேங்களா, நம்மளுடைய ஆட்ஸ் நம்ம ரீல்ஸ் ஓடுறதுல $12. இப்போ வீடியோஸில் எவ்வளோ இருக்குன்றது கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா $0.0. ஓகேங்களா, 0.02. ஓகேங்களா, இவ்வளோ வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் எதனா டவுட்னா எனக்கு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கீங்க. இந்த வீடியோ பிடிச்சதா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா, இந்த வீடியோ முழுக்க நம்மளுடைய சப்ஸ்கிரைபரோடது 100% வந்து அவருக்கு ஒர்க் ஆகி இப்போ இவ்வளோ க்ரோத் ஆகி வச்சுருக்காரு. ஓகேங்களா, என்னென்னலாம் ஏர்ன் பண்ண முடியுன்றத எல்லாத்தையும் நான் இதில் ஷோ பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். உங்களுடைய ப்ரொஃபைலாக இருந்தாலும் அந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களாலேயும் ஏர்ன் பண்ண முடியும். ஓகேவா, ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.